கொலையாளிகளுக்கு வலவீச்சு. தகவல் கொடுப்போருக்கு 20,000. சென்னை மத்திய சிறையிலிருந்து 3 கைதிகள் தப்பி கேரள எல்லையில் தலைமறைவு. கண்டா யான் தமிழ் படிக்க சாமி படிக்க. அவர்களை பற்றி தகவல் கொடுப்போருக்கு கேரள அரசும் தமிழக அரசும் பரிசு கொடுக்கும்னு அறிவிக்கிறது. இவரா பிராண்டி കഴിച്ചപ്പോ ആണവരട്ടിയ ആളുകളല്ലേ? ഇവര് തിരുടന്മാരാ. അതാണ് അത്ര ധൈര്യമായിട്ട് ബ്രാൻഡി കഴിച്ച്. ഞാനില്ല ഞാനില്ല നിങ്ങളില്ല ഇത് നിങ്ങളില്ല. நம்மளை பத்தி எல்லாம் பேப்பர்ல வந்திருக்கு. இவன் நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். நல்லவனா இருந்தா போலீஸ்ல காட்டி கொடுக்க மாட்டான். இவன் தான் இங்கேயே பிராண்டி விற்கிறவனாச்சே, நிச்சயமா காட்டி கொடுப்பான். இவன் நம்மளை பார்த்ததை மறந்துடணும், அவ்வளவுதானே. இந்த நிலையில எப்படி உனக்கு சிரிப்பு வருது? அது இல்ல சாமி, போலீஸ் நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் ஏதாவது ஒரு குடிசையில் ஒளிஞ்சிருந்துட்டு அவங்க 3 பேரும் தான் பிராப் பண்ணிட்டு போனதா சந்தேகம் இல்லாம எதுக்கும் பம்பையில இருந்து சன்னிதானம் வரைக்கும் இங்க மத்தியில குழப்பம் இல்லாம தேடுங்க. போங்க. ஏன் சாமி குளிச்சாச்சா? ஆச்சு சாமி. போய் தண்ணி கொண்டாங்க, சத்தியக்கு நேரமாச்சு இல்ல. இதை கொண்டு வர சாமி. சாமி குருசாமி. ஏன் சாமி என்ன எழுப்புன? சாமி 2 நாளா நீங்க குளிக்கல, சன்னதிக்கு போறோம், குளிச்சுட்டு போனா. ஏன் சாமி உனக்கு அறிவு இருக்கா? இது குளிக்கிற உடம்பா? நான் தான் குருசாமி ஆச்சே, ஐயப்பனுக்கு சமானம் ஆச்சே. நான் குளிச்சாலும் குளிக்காட்டி போனாலும் ஐயப்பன் கோவிச்சுக்க மாட்டான். நீ தான் குளிக்கணும். தங்குற வாடகையெல்லாம் வாங்கிட்டியா சாமி? எல்லாம் கொடுத்தாச்சு சாமி, ஒருத்தர் தவிர. நான் ஒருத்தன் தான் பாக்கின்றியா? நான் குருசாமி, கொடுத்து பழக்கம் இல்ல, வாங்கித்தான் பழக்கம். உங்களே இல்ல சாமி, கன்னிச்சாமிய. எது தண்ணி சாமியா? நம்ம பார்ட்டியில தண்ணி வேற போடுதுங்களா சாமிங்க? இதுக்கு தான் இந்த அயோக்கிய சாமிகளை நம்ம பார்ட்டியிலே சேர்க்கறது இல்ல. கேட்டா மலையில வேகமா ஏறணும், அதுக்காக போடுறேங்குது. இதுகளெல்லாம் முதல்ல விரட்டி தொலை. முடியாது சாமி. ஏன்? அவங்க தட்சணையை கொடுத்துட்டாங்க, நம்ம வாங்கிட்டோம். தட்சணையை வாங்கிட்டோமா? அப்ப விட்டு தொலை, கிளப்பிடாத.